உன் பக்கம் தீயோர் வந்தால் நெருப்பாவான், நாளும் நீ நீராடும் துறையாவான், நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான், கண்ணன் எனும் கங்கை தானே என்று சொல்கிறார். இதற்கு பின்னாலே ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே என்று பகவானை நினைத்து கொண்டே கேட்கிறார். அப்பொழுது வெளியே வந்து பார்க்கிறார். திரௌபதியினுடைய கால் செருப்புக்களை கையிலே ஏந்தி கொண்டு மழையிலே நின்று கொண்டு இருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான். அவன் யார் என்று சொன்னால், மிக தெளிவாக ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை ஆறு போன்றவன், கண்ணன் என்னும் கங்கை தானே. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். தேன் நிறைந்த அருமையான தமிழ் அந்த பாடல்கள். கண்ணனை பற்றி அவர் பாடி பாடி உருகி கொண்டே இருக்கிறார். அவனுடைய பாதங்களிலே நாம் சரணாகதி அடைய வேண்டும் என்பதை ஒரு மிகச்சிறந்த செய்தியாக எல்லா பாடல்களிலும் ஒரே நூலாக கோர்த்து கொண்டு வருகிறார். பொறுப்பெல்லாம் அவன் என்று போய் விழுந்தால் போகும்போது வழி எங்கும் செருப்பாவான், மழை வந்தால் குடையாவான், உன் பக்கம் தீயோர் வந்தால் நெருப்பாவான், நாளும் நீ நீராடும் துறையாவான், நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான், கண்ணன் எனும் கங்கை தானே என்று சொல்கிறார். அந்த கண்ணன் என்று சொல்லக்கூடிய கங்கை இருக்கிறதே, அந்த கங்கை நம்முடைய உடலை மட்டுமல்ல மனதையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான தீர்த்தம். அப்படிப்பட்ட அந்த கங்கை இருக்கிறானே, அவன் கண்ணன் எனும் கங்கை என்று சொல்லுகின்றார். அவனே நாம் பொறுப்பு என்று முழுமையாக போய் சரணாகதி அடைய வேண்டும். அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. நாம் கடவுளத்திலே போய் நிற்கிறோம், கடவுளத்திலே சொல்லுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், கடவுளை எல்லாவற்றையும் உன்னிடத்திலே நான் விட்டு விட்டேன், நான் இனிமேல் நான் உன்னுடைய வழிகாட்டுதலிலே செல்லுகிறேன் என்று நாம் வார்த்தையினாலே சொல்லுகிறோம். ஆனால் முழுமையான பொறுப்பு, முழுமையாக போய் சரணாகதி அடைதல், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தத்துவத்தை, உயர்ந்த சிந்தனையை, வழிகாட்டுதலை நாம் எடுத்துக்கொள்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. வார்த்தையினாலே சொல்லலாம், சுவாமி உன்னை நம்பிவிட்டேன், நான் உன்னுடைய பாதையிலே நான் பயணப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே போகிற பொழுது, எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தாய், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் எனக்கு அப்படி நடக்கிறது என்றெல்லாம் நாம் திரும்ப திரும்ப அந்த சந்தேகத்தை கிளப்பிக்கொண்டே இருக்கிறோம். சரணாகதி அடைந்தவர்கள் எப்பொழுதுமே இறைவன் காட்டிய வழி என்று முழுமையான ஒரு நோக்கத்தோடு போய்கொண்டிருப்பார்கள். அப்படி சரணாகதி அடைந்தவள் தான் திரௌபதி என்று சொல்லக்கூடிய மாபெரும் பக்தை. அவளுடைய பக்தி, அவளுடைய சரணாகதி, அதனால் தான் அவள் காப்பாற்றப்பட்டாள். அப்படிப்பட்ட திரௌபதியும் மகாபாரத போரிலே ஒரு நாள் பகவானையே நான் முழுமையாக நம்பியிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய பல கட்டங்கள் இதிலே வந்தன. அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது. 9 நாள் போர் முடிந்தது. துரியோதனன் போய் பீஷ்மரிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய பேரன்கள், உன்னுடைய உறவினர்கள் என்பதனால்தான் இன்னும் பஞ்ச பாண்டவர்களை நீ அழிக்காமல் இருக்கிறாய், நீ ஒரு சபதம் எடு, அவர்களை அழித்து விடு என்று மிக கோபமாக ஆவேசமாக பேசுகிறான். பீஷ்மர் சொல்லுகிறார், நாளை மாலைக்குள்ளாக கட்டாயமாக நான் பஞ்சபாண்டவர்களை அழிப்பேன் என்று சபதம் போடுகிறார். இந்த சபதம் என்ன ஆகிறது? பீஷ்மர் சொன்னால் சொன்னதுதான், அதிலிருந்து மாற்று கருத்து இருக்க இயலாது. சபதம் அப்படியே வந்து பாண்டவர்களை சேருகிறது. கலங்கி போய் நிற்கிறார்கள், என்ன செய்ய முடியும்? உடனே அவர்களுக்கு ஆபத் பாந்தவன், அநாதரக்ஷன், கண்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறுகிறார்கள். பகவான் வருகிறார், என்ன என்று கேட்கிறார். பீஷ்மருடைய சபதத்தை சொல்லுகிறார்கள். அவர் சொன்னார், பீஷ்மர் சொன்னால் சொன்னதுதான், நிச்சயமாக அவர் அழித்து விடுவார், எதுவும் செய்ய முடியாது. ஆகையினால என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கட்டாயமாக பீஷ்மர் சொன்ன சபதத்தை மாற்றுவது எப்படி என்று யோசிக்க வேண்டும். இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அதற்கான அதிகாரம் எல்லாம் கிடையாது, உன்னால் தான் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியும் என்று சொன்னார்கள். திரௌபதி பாதத்திலே விழுந்தாள். பகவான் சொன்னார், திரௌபதி கவலைப்படாதே, என்னோடு வா என்று திரௌபதியை அழைத்து கொண்டு போகிறார். மாலை நேரம், அப்படியே இருள் கவ்விக்கொண்டிருக்கிறது, லேசாக மழை தூறிக்கொண்டிருக்கிறது. திரௌபதியும் அவளும் நடந்து போகிற பொழுது பீஷ்மர் தங்கியிருக்கக்கூடிய அந்த படை வீடு, அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தின் இடத்திற்கு அருகிலே போகிற பொழுது மழை நேரம், அவள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய
அந்த செருப்பிலே லேசான சலங்கைகள் இருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் நடக்கிற பொழுது சப்தம் வருகிற மாதிரி எல்லாம் செருப்பு தயார் பண்ணுகிறார்களே. மகாராணி அவள் பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த செருப்பிலே சிறு சலங்கைகள் இருக்கிறது. ஆகையினாலே அவள் நடக்கிற பொழுது சப்தம் வருகிறது. யார் வருகிறார்கள் என்று தெரியக்கூடாது என்று பகவான் நினைக்கிறார். ஆகையினாலே பகவான் என்ன சொன்னார், உன்னுடைய செருப்புகளை கழட்டி என் கையிலே கொடுத்து விடு, நான் வைத்துக் கொள்கிறேன். நீ உள்ளே போய் பீஷ்மரை நமஸ்காரம் செய் என்று சொன்னார். திரௌபதி அமைதியாக உள்ளே சென்றாள். இருண்ட சூழல். அவர் அப்படியே கண்களை மூடி படுத்திருக்கிறார். திரௌபதி போய் அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்கிறார். யார் நமஸ்காரம் செய்கிறார் என்று அவருக்கு அந்த மசண்டை என்று சொல்லக்கூடிய இருள் சூழ்ந்த நேரத்திலே தெரியவில்லை. ஒரு பெண் செய்கிறாள் என்று சொன்ன உடனேயே அவளுடைய வார்த்தை, அந்த பீஷ்மருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார். அப்பொழுதுதான் இந்த விளக்குகள் தூண்டப்படுகிறது. திரௌபதியினுடைய முகம் தெரிகிறது. இவருக்கு அப்பொழுதுதான் தான் செய்த சபதம் ஞாபகத்துக்கு வருகிறது. தான் இப்பொழுது தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் வேற செய்து விட்டார். செய்த உடனே என்ன செய்ய முடியும் என்று திகைத்து போய் நிற்கிற பொழுது, அம்மா, நான் உன்னை தீர்க்க சுமங்கலியாக இரு என்று சொல்லிவிட்டேன், ஆனால் நான் சபதம் செய்திருக்கிறேன். தாத்தா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், உங்களுடைய ஆசீர்வாதத்தை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கான அறிவு உனக்கோ பஞ்சபாண்டவர்களுக்கோ கிடையாது. இதற்கு பின்னாலே ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே என்று பகவானை நினைத்து கொண்டே கேட்கிறார். அப்பொழுது வெளியே வந்து பார்க்கிறார். திரௌபதியினுடைய கால் செருப்புகளை கையிலே ஏந்தி கொண்டு மழையிலே நின்று கொண்டு இருக்கிறான் பகவான் கிருஷ்ணன். அப்படியே பீஷ்மர் கண்ணீர் வடிக்கிறார். பகவானே, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பக்தையினுடைய செருப்புகளை கையிலே தூக்கி வைத்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய மிகப்பெரிய கருணையை நாம் என்ன செய்ய முடியும்? பஞ்சபாண்டவர்களுக்கு நீ துணையாக இருக்கும் வரை யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய சபதம் சபதமாகவே இருந்து விட்டு போய்விடும். ஆகையினாலே உன்னுடைய சித்தப்படியே இந்த பிரபஞ்சம் நடக்கட்டும் என்று பீஷ்மர் பகவானுடைய கால்களிலே விழுந்தார். அவர் தீர்க்க சுமங்கலியாக இரு என்று ஆசீர்வாதம் செய்த அந்த தன்மை இருக்கிறதே, அது காப்பாற்றப்பட்டு விட்டது என்பது உலகம் அறிந்த செய்தி. எதற்காக என்று சொன்னால், பகவானை யார் முழுமையாக சரணடைகிறார்களோ, அவர்கள் நடக்கிற பொழுது செருப்பாக கூட கடவுள் மாற தயாராக இருக்கிறான் என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். பொறுப்பெல்லாம் அவன் என்று போய் விழுந்தால் போகும்போது வழி எங்கும் செருப்பாவான். மழை வந்து விட்டது, குடையாக பகவான் வந்து நிற்கிறார். மழை வந்தால் குடையாவான். நாம் எப்பொழுதும் நல்ல பாதையிலே நடக்கிற பொழுது நம்மை சுற்றி நல்லவர்கள் இருக்க வேண்டுமே, யாராவது தீயவர்கள் வந்து விட்டால் என்ன செய்வது என்று கலங்கினால், உன் பக்கம் தீயோர் வந்தால் நெருப்பாவான். பிறகு நான் எப்படி செய்ய வேண்டும்? நான் எப்பொழுதுமாக கங்கை போன்ற தீர்த்தத்திலே குளித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லவர்களோடு சேர்க்கை என்கின்ற நல்ல நீரிலே குளிக்க வேண்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாளும் நீ நீராடும் துறையாவான். அவன் நிறத்தினாலே தான் கருப்பு. அவன் செய்கிற எல்லா செயல்களும் வெண்மையான செயல்கள், வெண்ணெய் போன்ற செயல்கள். அவன் திருடுகின்ற வெண்மை போன்ற வெள்ளை உள்ளம். ஆகையினாலே நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான். அவன் யார் என்று சொன்னால், மிக தெளிவாக ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை ஆறு போன்றவன் கண்ணன் என்னும் கங்கை தானே. அந்த கங்கையிலே நாம் நீராடினால், அந்த கங்கையிலே நாம் பக்தி செய்தால், அந்த கங்கையினுடைய பாதத்திலே நாம் சரணாகதி அடைந்தால், பொறுப்பெல்லாம் அவன் என்று போய் விழுந்தால் போகும்போது வழி எங்கும் செருப்பாவான். மழை வந்தால் குடையாவான். உன் பக்கம் தீயோர் வந்தால் நெருப்பாவான். நாளும் நீ நீராடும் துறையாவான். நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான். கண்ணனெனும் கங்கைதானே. அந்த கண்ணன் என்கின்ற கங்கையை திரௌபதி எப்படி சரணாகதி அடைந்து பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்களோ, அப்படி ஒவ்வொரு விடியலிலும் அந்த பரமாத்மாவை சரணடைவோம். நம்முடைய எல்லா விடியலும் வெற்றி விடியலாக அமையும். நன்றி, வணக்கம்.